ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் பூருக்கு. இன்றைக்கி சூப்பரான ஒரு வெங்காய சட்னி, வெங்காய தொக்குன்னு கூட சொல்லலாங்க செய்ய போகிறோம். இது நான் செய்கிற முறையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு கூட கெடாதுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் சேரும். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். வரமிளகா எடுத்திருந்தேன் ஒரு 4-5. இதே மாதிரி காஷ்மீரி வரமிளகாவும் எடுத்திருந்தேன் ஒரு 4-5. இது 5 பேர்த்துக்கு நான் செய்யறதால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கலாம். தனியாக இப்போ எடுத்து வைக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் ஒரு 1.5 டீஸ்பூன் வரமல்லி போட்டுக்கலாம். இது கூடயே 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். ஒரு 10-15 இருக்கும். பெருசாக இருந்துச்சு இது பூண்டு புல். இதுக்கு நான் 2 கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுவும் இதில் போட்டு நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கி இதுலேயே வெந்து வரணும். அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஒரு கிரேப்ஸ் இருக்கும், அந்த சைஸில் நான் புளி எடுத்துருக்கிறேன். அதிகமாக போட தேவையில்ல. இதுவும் 1 நிமிஷத்துக்கு வதக்கலாம். அது கூடயே இப்போ எல்லாமே வதங்கி வந்துச்சு. இதுவும் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம ஆற வைக்கலாம். நம்ம யூஸ் பண்ண அதே எண்ணெய்க்கே மறுபடியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது கூடயே இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி சைஸில் எடுத்துருந்தேன் ஒரு 3 பெரிய வெங்காயம். இதுக்கு நான் ரஃபாக சாப் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயத்துக்கு நம்ம நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இது கூட கொஞ்சமாக நம்ம கரியாண்டர் லீஃபும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி இருக்கும். அந்த மாதிரி நம்ம போடக்குள்ள நல்லாவே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இதுக்கும் நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ இது தனியாக இதுவும் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அதே பேனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருந்தேன். இந்த எண்ணெய்க்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆற வைக்கலாம். நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, இந்த மிளகாய், பூண்டு இது எல்லாமே ஃபஸ்ட்டில் குறைன்னு அரைச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எண்ணெய்க்கு சூடு பண்ணி ஆற வச்சு போடக்குள்ள தண்ணி நம்ம போடாமல் அரைக்க முடியும். பாருங்கள், இது குறைன்னு அரைச்சிக்கிட்டேன். ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே போடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம அந்த எண்ணெய் நம்ம சூடு பண்ணி ஆற வச்சுருக்கோம். இது கூடயே இந்த எண்ணெய்க்கு போட்டுக்கலாம். இதில் தண்ணி போடாதீங்க. தண்ணி போடாமல் இருந்தால் தான் உங்களுக்கு 2-3 நாள் இது கெடாமல் நல்லாவே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குறைன்ட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணுன்ட்டு இல்லை. இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காத அரைச்சதால் இது நல்லாவே உங்களுக்கு 2-3 நாளைக்கு தாராளமாக நல்லா இருக்குங்க. இது கெடாத. இப்போ அதே பேனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன். எவ்வளோ தேவை எவ்வளோ போட்டுங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன், பொரியட்டும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக பெருங்காயத்தூள் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக இதில் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இப்போ இது இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதுக்கு நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம முதல்ல நல்லா வதக்கி அரைச்சதால் இந்த பச்சை வாசனைலாம் இதில் இருக்காது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கக்குள்ளே எதனா கொஞ்சம் தண்ணிக்கின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே சுண்டி வந்துடும். வாங்க, இந்த சட்னி நம்ம டே ட்ரிப் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா நல்லாவே உங்களுக்கு லாங் லாஸ்ட் ஆகுங்க. அந்த டே ஃபுல்லாகவே நல்லாவே இருக்குங்க, கெடாத. இது நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஆறின பிறகு வச்சிங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு 2-3 நாளைக்கு நல்லாவே இருக்குங்க. இதே மாதிரி செய்யுங்க நான் சொன்ன மாதிரி. அப்போ தாங்க அது கெடாமல் இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட எல்லாமே வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னா மறக்காத வந்து காமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலியோடையும் வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வர பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்ஜாய் ஃபுட்.